ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் சண்டே நம்ம டைகரை கூட்டிகிட்டு மேலே போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ இப்போ டைகர் வந்து மேலே வந்துருச்சு. டைகரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து டைகருக்காக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அண்ட் டூ கமெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகே, நான் பாட்டுன்னு சிவனே தானே இருந்தேன். என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து என்னப்பா பண்ணுறீங்க? நான் பாலுன்னு உன்னை கொடுத்துட்டு கொட்டாங்குச்சியை வச்சு நான் அதை ஒன்றுத்தை தான் நான் விளையாடிட்டுருக்கேன். அதையும் முழுசாக கொடுக்காம என்னை வந்து பிடுங்கி என்னை சுற்றி ஓட்டுறீங்களே. யாராவது என்னை யாராவது பிடிக்க மாட்டிங்களா? யாராவது பிடிச்சா தானே நானும் ஓடுவேன், நானும் விளையாடுவேன். எனக்கு கம்பெனி கொடுக்கவும் யாரும் இல்லையே. இந்த கொட்டாங்குச்சி தான் எனக்கு கம்பெனியா? அண்ணா நீ சும்மா வந்து சுற்றி வந்து நிற்கிறியேண்ணா. என்னை பிடிச்சா தானே நானும் ஓடுவேன். சரி, நமக்கு இப்போதைக்கு கம்பெனி இந்த கொட்டாங்குச்சி தான். இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி விளையாடிப்போம். யாரும் நம்ம கூட விளையாட மாட்டுறானுங்க. என்ன பண்ணுறது? இந்த அண்ணன் ஒருத்தர் தான் நம்ம கூட விளையாடுவான், அண்ணனும் விளையாட மாட்டான். என்ன பண்ணுறது? என்னப்பா வேடிக்கை பார்க்குறீங்க ரெண்டு பேரும்? ஐயோ, நம்ம ஊர் ஜாக்கு, நம்ம ஃப்ரெண்டாச்சே அவன் ஜாக்கு என்ன பண்ணுறான்? ஜாக்கு நம்ம இல்லாமல் நம்ம வேறு மேலே வந்துட்டோமே, நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிட போகிறான். ஐயோ ஜாக்கு, நான் மேலே தான் இருக்கேன் ஜாக்கு, என்னை மேலே ஏற்றி விட்டாங்க ஜாக்கு, நீ போயிடாத ஜாக்கு இங்கேயே இரு, நான் வந்துடுவேன், கொஞ்ச நேரம் தான் விளையாடுவேன், அதுக்கப்புறம் எப்படியாவது கீழே இறங்கி வந்துடுவேன். ஜாக்கு போயிடாத கண்ணா, பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம வந்து வெளியில் விட்டாங்கன்னா நம்ம ஜாலியாக விளையாடலாம். நீ கவலைப்படாத ஜாக்கு, நான் வரேன், அண்ணன் இருக்கேன், நீ தம்பி நீ கவலைப்படாத, நான் வரேன் ஜாக்கு. சரி, நம்ம என்ன பண்ணுறது? இப்போதைக்கு நம்ம இங்கே விளையாடணுன்னு கூட்டிகிட்டு வந்து மேலே விட்டுட்டாங்க. நீ இப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற உன்னை துரத்துறதுக்கு ஒரு பூனைலாம் வேறு இருக்கும். அதனால் பயந்துடாத, பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துடு ஜாக்கு. நான் விளையாடிட்டு வந்துடுறேன் ஜாக்கு. பிடிங்க. யார் வரீங்க? என்ன பிடிக்கிறதுக்கு யார் வரீங்க? ஒரு கொட்டாங்குச்சியை கொடுத்துட்டு ஏமாத்துறீங்க பார்த்தீங்கன்னா. ஒரு பாலை கூட கொடுக்க மாட்டேங்க விளையாடுறதுக்கு. அண்ணா விட்றா. நானா நீ ஓடுற? என்ன பிடிக்க சொன்னா? சரி, நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன், ஜாக் இருக்காண்ணா. ஐயோ, அங்கே ஒரு பூனை ஓடுது. இதுதான் நைட் என்னை தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணுறது. அந்த பூனையை ஒரு நாள் கடிச்சு வைக்கணும். சரி, நான் வான விளையாடலாம். அண்ணா எங்கே நான் போகிறேன் மேலே? நீ என்னை மேலே கூட்டிகிட்டு வந்து நீ பாட்டுன்னு மேலே போகிறேன். என் கூட விளையாடுறதுக்கு கம்பெனியே கொடுக்க மாட்டேறீங்க. என்ன நான் விளையாடு நான் விளையாடுண்ணா. என்னன்னா அந்த பாலை போய் தள்ளிவிடு, கொட்டாங்குச்சை போய் தள்ளிவிடுற. எல்லாரும் இப்படி தள்ளிவிட்டா நான் யார் கூட தான் விளையாடுறது? ஐயோ, என்னை எதுக்கையா மேலே ஏற்றுறீங்க? என் கூட விளையாட மாட்டேறீங்க. எங்கே நான் போகிறேன்? நீ மேலே ஏற்றிட்டு இன்னும் வேறு மேலே ஏறி போறியேனா? நான் எப்படி ஏறி வருது? இது மேலே ஏற்றுறதுக்கே எனக்கு எவ்வளோ நாக்கு தள்ளிச்சேனா, இதுக்கு மேலே நீ வேறு ஏற சொல்கிறிய? என்னால் ஏற முடியாதுண்ணா. அண்ணா வாண்ணா. ஏன்னா இப்படி பண்ணுற? புடி யாருமே எனக்கு பிடிக்க மாட்டேறீங்க. செக், இதுக்காக என்னை மேலே ஏற்றுனீங்க? சரி, ஓகே, நம்மளுக்கும் மூச்சு வாங்குது, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். என்ன பண்ணுறீங்க மேலே போயிட்டு? அங்கேருந்து பார்த்துன்னா சன்செட்டை பார்க்குறீங்களா, சன்ரைஸை பார்க்குறீங்களா, என்ன தான் பார்க்குறீங்க? எதையோ பாருங்கள். சரி, நானும் பார்க்குறேன். இந்த ஜாக்கு பையன் ஊருக்கு போயிட்டானா, வீட்டு பக்கம் போயிட்டானா, இல்லை இந்த பக்கம் பூனை கூட சண்டை போட போயிருக்கானான்னு நானும் பார்க்குறேன். எங்கே போனான்னு தெரியலையே. உங்களை வேறு மேலே ஏற்றி விட்டாங்க. நம்ம ஜாலியாக ஜாக் கூட விளையாடிட்டு இருந்தோம். என்ன பண்ணுறது? கேட்டையும் திறந்து விட மாட்டுறாங்க. ஓகே, நம்ம அந்த பக்கம் போய் அந்த அண்ணா வந்தான்னா பார்க்கும். அப்பா வர சும்மாவே நிற்கிறாரு, நம்ம கூட விளையாடலாம்ல. சும்மா வந்து நின்றுட்டுருக்காங்க. இதுக்கு நம்மளை மேலே ஏற்றி விட்டாங்கன்னே தெரியல. இந்த அண்ணா வேறு மேலே நின்று போச்சு. நம்ம கூட விளையாடுறதுக்கு கூப்பிட்டா மேலே ஏறி போய் நின்று என்னத்தை சன்செட்டை பார்த்துட்ருக்குது இந்த அண்ணன். வாண்ணா, சும்மா ஏன்னா மேலேயே பார்த்துட்ருக்கேன், கீழே இறங்கி வாண்ணா. என்னன்னா அங்கேயே உட்காந்துட்டேன், ரிலாக்ஸ் பண்ணுற டைம் ஆனா உனக்கு இது? என்னையை கூட்டிகிட்டு வந்து நீ ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கியா? நான் பண்ண ரிலாக்ஸாக உட்காந்துருந்தா என்னோட ரிலாக்ஸ் டைம் இல்லாமல் நீ வந்து இங்கே உட்காந்து ஜாலியாக சன்செட்டை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கியாண்ணா? என்னன்னா நீ போனா. சரி, நம்ம பார்ப்போம். இந்த பூனைக்குட்டி வேற நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு நாள் அவனை பார்த்து ஒரு நாள் கடிச்சு வச்சே ஆகணும், இல்லைன்னா நம்மளை தூங்கவே விட மாட்டான். வாண்ணா கீழே இறங்கி வாண்ணா. எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் இறங்கி வாண்ணா. தட்டு புட்டுன்னு வந்தினா நம்ம ஒரு பாலை உருட்டி போட்டு விளையாடலாம். ஐயோ, என் பால் எங்கள் கொட்டாங்குச்சியை வச்சு நான் பாலுன்னு என்னை ஏமாற்றிட்டு ஏன் தான் அப்படி பண்ணுறாங்க? சரி, இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் டைம் பாஸ். இதை வச்சு நம்ம உருட்டுவோம். எலும்பும் கொடுக்க மாட்டுறாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இதை வச்சு நம்ம கடிச்சு விளையாடுவோம். ஐயோ, இந்த அப்பா வேறு நம்மளை துணியை காமிச்சு நம்மளை பயமுத்துறாரு. ஐயோ, பாலை உருட்டி விட்டாரு. பிடி யாரும் நம்ம கூட மேனுவலை விளையாட மாட்டுறாங்கப்பா. சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாகவே விளையாடுறாங்க. என்ன தான் பண்ணுறது? நம்ம நிலமை இப்படி இருக்குது. விளையாடி தான் ஆக்கணும் தனியாக. ஐயோ, என் பால் பிடி பால். ஐயோ, தள்ளி விட்டாங்களே, என் ஜாக் வந்து எடுத்துகிட்டு போகிறான். ஐயோ, நான் வரேன். அண்ணா வேணா, நீ என்ன ஒன்றும் மேலேயே உட்காந்துங்கிட்ட, கீழே இறங்கி வானே, என் கூட ஓடியாண்ணா.
கம்பெனியும் கொடுக்க மாட்டீங்களா, நீங்களும் ஓட மாட்டீங்கன்னா யார் கூட தான் விளையாடுறது? ஒரே இடத்துல நின்று எதுக்கியா என்னை மேலே ஏற்றி விட்டீங்க? வானா சும்மா பதுங்குற மாதிரி வர பாயிற மாதிரியே இருக்கிறேன். ஐயோ இந்த அப்பா வேறு உள்ளே போயிட்டாரு, நம்ம என்ன பண்ணுறது? உள்ளே போய் பார்ப்போம்மா, ஏதாவது சொல்லுவாங்களா? போய் தான் பார்ப்போமே. உள்ளே போய் ஆடக்கடவுளை அதுக்குள்ளே தெத்தி விட்டாங்களே, என்னையா அது உள்ளேயும் வர மாட்டேறீங்க, வெளியும் விட மாட்டேறீங்க, மேலேயும் தெத்தி விட்றீங்க, நான் என்னதான் பண்ணுறது? அண்ணா நீ என்னண்ணா சும்மா போஸ் குத்துன்னுங்கிற, வானா விளையாடுறதுக்கு. இவங்களும் உள்ளே சேர்க்க மாட்டாங்க. இந்த அண்ணனாவும் வந்து விளையாட மாதிரி, வானா ஏன்னா அப்படி பண்ணுற? புடினா வானா நம்ம டாக் ஒர்க் பண்ணலாம், வானா என்ன மேலே போகிற? கூட கூட்டிகிட்டு வந்து விளையாடுறதுக்கு உட்கார வச்சுருந்தா ஒன்று என்ன மேலே போய் சுற்றின்னு இருக்கிற? சரி நம்ம இந்த மிஸ்டர் கேட்டையாவது பார்ப்போம். இவங்க யாரும் நமக்கு விளையாடுற மாதிரி தெரியல. நம்ம நிலமை என்ன பண்ணுறது? வேடிக்கை பார்க்கறதுக்காவது நம்ம மேலே வந்த மாதிரி இருக்கட்டும். இந்த கேட்டை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அந்த பக்கம் ஒரு எலி போயிருக்குது, அதை வந்து வேட்டையாடுறதுக்கு பிஸியாக இருக்கும் போல். சரி அது விளையாட்டும், நீ வானா கீழே வானா, அது எப்போனா போட்டோம், நம்ம விளையாடலாம் வானா. ஏன்னா அங்கே போஸ் குத்தின்னு உட்காந்து இருக்கிறேன். ஐயோ இந்த ஜாக் வேற என்ன நான் தெரியலையே, வீட்டு பக்கம் போனானா இல்லை இங்கேயே சுற்றின்னு இருக்கானான்னு தெரியலையே. நம்மளை மேலே இட்டி விட்டாங்க, இங்கேயே நம்ம இன்னும் வேடிக்கை பார்க்க தான் முடியும். நம்மளால் போய் சமாதானம் பண்ணுவா முடியும். என்ன பண்ணுறது? நம்ம நிலமை அப்படி இருக்குது. நம்ம பார்த்துட்ருப்போம், வேடிக்கை பார்த்துட்ருப்போம். அந்த காக்கா வேற சும்மா இங்கேயே முறைச்சி பார்த்துட்ருக்குது. அந்த காக்கா ஒயரை பறந்து போகாமல் நானும் அந்த ஜாலியாக சுற்றிட்டுருப்பேன். ஒரு இடத்துல நான் பாட்டுன்னு கட்டி போட்டிருக்காங்க, அங்கேயே நானும் அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி வந்துட்டுருக்கேன். இந்த காக்கா ஜாலியாக சுதந்திரமாக சுற்றி வராமல் இங்கேயே சுற்றி வந்துருக்கு. சரி நம்ம வேலையை பார்ப்போம். என்ன பண்ணுறது? இந்த அண்ணன் வேற வந்து தொலைய மாட்டுது. விளையாட வானான்னு எத்தனை வாட்டி நம்ம கூப்பிட்றது? கொட்டாங்குச்சி வச்சு பாலுன்னு ஏமாற்றிட்டு சுற்றி வருது. என்ன பண்ணுறது? பார்ப்போம். அதை பிடிக்கலாமா வேணாம். ஐயோ போர் அடிக்குதுண்ணா. என்ன எனக்கு வரலையாண்ணா, நான் அப்புறம் கீழே போயிடுவேண்ணா, கோச்சிங் போயிடுவேண்ணா, அப்புறம் நான் மேலேயே வரமாட்டேண்ணா. கஷ்டப்பட்டு என்னை மூக்கு நாளுக்கும் தள்ளி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு சும்மா விளையாட்டு காட்டிட்டு நீ பாட்டு மேலே ஏறி மேலே போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். நான் என்னன்னா நீ சன்செட்டை பார்த்துன்னு இருக்கிறேன். வானா வரலையா நான் விளையாடுறதுக்கு நானும் போயிடுவேன். அப்புறம் மாமியார் வீட்டிலேருந்து கோச்சிங் போன மாதிரி நான் போயிட்டேன்னா அப்புறம் திரும்பி வர மாட்டேண்ணா. இங்கே பாருண்ணா, வந்துடு. வரலன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேண்ணா. வரலையாண்ணா? நீ வராமல் தெரில, நான் போயிடுவேன். அப்புறம் இங்கே பாரு இப்படியே விளையாடுறதா நான் கிளம்புறேன். இனிமேல் வரவே மாட்டேன். நீயே விளையாடிட்டு தனியாக.